இங்கே நான் 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 ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு கஷ்டப்பட்டேன். நான் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை வச்சார். அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகாக ஒரு நடனம் ஆடினாங்க சகோதரிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு சியோன் குமார் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. அது என்னமோ கையில் வளையமெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நிறைய பேர் இல்லை, மொத்தமே 5 பேரா என்னென்னா வித்தையெல்லாம் காட்டினாங்க. நான் கண்ணை ஒரு நிமிஷம் இமைக்க மறந்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ சாமர்த்தியங்கள். அதற்கு முன்பாக ஏதோ ஒரு குதிரை கதை சொன்னாங்க, நான் பாதியில் தான் வந்தேன். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு சரித்திர சம்பவத்தோட இந்த டான்ஸ் நாங்கள் ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 200 ஆண்டுகளாக நம்மளோட நாட்டை ஆளுகை செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். நம்ம அவங்கக்கிட்ட அடிமையாக இருந்தோம். அப்போ நம்மளை ரூல் பண்ணது வந்து விக்டோரியா மகாராணி. நம்மளோட இந்திய தேசம் சின்ன சின்ன மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆண்டுட்டு வந்தாங்க. அதில் அந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னா, சேரட் வண்டி, 10 குதிரைகள், 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரட் வண்டியில் போவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது திடீர்னு பிரிட்டிஷ் ஒரு ரூல் போட்டாங்க, இனிமே இந்த அடிமை ராஜாக்கள் யாரும் 10 குதிரைகள் பூட்டின வண்டியில் போகக்கூடாது. 1, 9, 8, 7 இப்படி போகலாம். ஏன்னா ராணியும் நீங்களும் ஈக்குவல் இல்லை, நீங்கள்லாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ குவாலியர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு மன்னர், ஏன் ஊருக்கு வந்து என்னையே போகக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்ன பண்ணிட்டாருன்னா 10 குதிரைகள் பூட்டின வண்டியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. இதை ஆங்கிலேயர்கள் ஃபோட்டோ பிடிச்சி கேஸு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு தான் வக்கீலாக இருந்து வாதாட போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, 9 குதிரைகள் பூட்டின வண்டியில் தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஃபோட்டோவை ஆதாரமாக காட்டுறாங்க. அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, என்னப்பா 10 இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மோதிலால் நேரு சொல்கிறாரு, அதில் ஒரு குதிரை பெண் குதிரை, அதனால் அதை குதிரை இனத்திலேயே நம்ம சேர்த்திக்க கூடாது, அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 9 குதிரைகள் தான் கணக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜட்ஜ் அந்த ஆர்குமெண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு கேஸு ஜெயிச்சிச்சு. இப்படி ஒரு குதிரை பெண்ணாக இருந்ததுனாலேயே குதிரை இனத்திலேயே சேர்த்து இல்லைன்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் நம்ம பெண்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு நாங்கள் ஸ்டேஜ் ஏறி ஆட வந்திருக்கோம் அப்படின்னா அது என்ன நினைக்கிறீங்க? இந்த வருட வாக்கு தத்துவத்தின்படி தேவனுடைய ராஜரீக கிருபை தான். சரி, நாங்கள் ஆட வந்திருக்கோமே, எதுக்காக ஆட வந்திருக்கோம்? ஏன்னா அவர் எங்களை நேசித்ததுனால நாங்கள் ஆட வந்திருக்கோம். இப்போ நேசித்தீரே நேசித்தீரே பாடலுக்கு நடனமாட நாங்கள் 5 பேர் வந்திருக்கிறோம். அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ.